ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த நோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பொக்கிஷன்னு சொல்லுவேன் என்னுடைய லைஃப்பில். நான் என்னுடைய 9th ஸ்டாண்டர்ட் நோட் இது. நான் ரொம்ப ரொம்ப யூனிக்காக வச்சுருந்த நோட்டு. பட் ஆனால் இப்போ நிறைய பேஜஸ் இல்லை, நிறைய பேப்பர்ஸ் இல்லை. என்ன சொல்கிறது, என்னுடைய விஜய் ஃபோட்டோஸ்லாம் நிறைய இதில் வச்சுருந்துருப்பேன். நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் விஜய் ஃபேன், தீவிர ஃபேனு. 9th 10th படிக்கிறப்ப இருந்தே அவருடைய ஃபேன் தான் நான். இப்போ ஸ்டில்லாக நான் அவருடைய ஃபேன் மட்டும்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்டிஸ்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து சிரிக்காதீங்க. அதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளையாக வரைஞ்சது, அதெல்லாம் மன்னிச்சிக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக்கிரி போகிற ரிலீஸிங் நினைக்கிறேன். அப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப பெரிய மெமரிஸ் தான். ஏன்னா அந்த ஃபோட்டோஸே அப்போ கலெக்ட் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? என்ன சொல்கிறது, 90s கிட்ஸுக்கு தெரியும். ஒரு ஒரு பாட்டு புக்கு வாங்கி அதை ரெக்கார்ட் படித்தவங்க தான் நம்ம. இப்போ இருக்கிற மாதிரி நம்ம எதோனும் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டவுன்லோட் பண்ணியோ நம்ம பார்க்க முடியாது. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் எடுக்க முடியாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ், கிடைக்கிற ஃபோட்டோஸ் தான் நம்ம வாங்க முடியும். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டான விஷயம். இப்போ நான் ரசித்து நான் பார்த்த இன்னும் நான் ஒரு அண்ணனாக ஃபீல் பண்ணேன். மற்றவங்கள பார்த்தா எப்படி ஃபீல் வரும், எனக்கு இவரை பார்த்தா அண்ணனாக ஃபீல் வரும். அந்த மாதிரி ஒரு பார்த்தவரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிஎம் அண்ணாவாக பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னுடைய நினைவுகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.